ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் சொல்லித்தர போகிறேன். அதில் ஒரு அழகான ஃப்ளவர் எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்துருப்பேன். சில மாடல் டிசைனாகவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி ஒரு ஃப்ளவரில் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணலாம் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த லைக் அண்ட் கமெண்ட் மட்டும்தான் என்னுடைய வீடியோவை அடுத்த 2 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ எனக்காக இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். வாங்க இந்த ஸ்டிச்சு செய்வதற்கு தேவையான த்ரெட் என்னன்னு பார்த்துலாம். நான் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 2 கலர் நான் எடுத்திருக்கேன், ரெட் அண்ட் எல்லோ. நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சாரீ அண்டு ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் நீங்கள் த்ரெட்டு செலக்ட் பண்ணலாம். 3 ஸ்டாண்ட் இது 6 ஸ்டாண்டாக நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே 6 ஸ்டாண்டாக நான் எடுத்து நாட் போட்டிருக்கேன். நீங்களும் இதில் போட்டுக்குங்க. ஒரு சின்னதாக ஃப்ளவர் வரைஞ்சிக்குங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றி இந்த ஷேப்பில் நீங்கள் ஃப்ளவர் வரைஞ்சிக்குங்க. இந்த பெட்டல் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் கவுண்டிங் பண்ணி வரையலாம். 4னா 4 வரையலாம், 2 வரையலாம், 3, 6 எது வேணால் நீங்கள் கவுண்டிங் ஆட் பண்ணி வரையலாம். இப்போ நான் இந்த மாடலில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். சர்க்கிள் போட்டு அது மேலே இந்த மாதிரி ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த ஃப்ளவரில் நம்ம எப்படி எம்ப்ராய்டரி ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கிள் போட்டு மேலே பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, இது ஒரு சென்டரில் நம்ம மேலே வரைஞ்சோம் இல்லையா, அதோட மிடில் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக நான் போடல பாருங்கள். அதனால் அவுட்டரில் கொஞ்சமாக சின்னதாக நீட்டாக ஒரு ஸ்டிச் நீங்கள் பண்ணுங்கள். தெரியுதா பாருங்கள். இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பழகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை போல் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு அந்த பெட்டல்லையும் அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக உள்ளே எடுத்து வெளியே அவுட்டரில் சின்னதாக இந்த போல் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்குங்க. இது ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே இது அழகாக இருக்கும் பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். இதிலே உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ப்ளைன் சாரீலலாம் நீங்கள் இந்த ப்ளவுஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாரீலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஏன்னா என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, இது சுற்றி இந்த மாதிரி போடுங்க. இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலாம் கேட்குறேன், என்னுடைய வீடியோலாம் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் மட்டும்தான் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக நான் என்னால் அப்லோட் பண்ணி போட முடியும். பார்த்தீங்களா, இப்போ சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எது வேணால் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லித்தரப்போகிறேன். என்னென்னா, இப்போ இதை சுற்றி நம்ம இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இப்போ இதில் சர்க்கிள் நடுவில் வரைஞ்சிருப்போம் பாருங்கள். அதோட மிடில் நீங்கள் எடுங்க. இல்லைன்னா இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைன் மேலே கூட நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு இப்போது மேலே ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டோம் பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன். அதுக்குள்ளே இந்த நீடில் நீங்கள் விடணும். பார்த்தீங்களா, விட்டுட்டு இப்போது நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணல அதில் மிடில் நீங்கள் நீடில் கீழே பஞ்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இதுவே நீங்கள் டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இது இன்னும் அழகாக இருக்கும். நான் சேம் கலரில் சொல்லித்தரேன்.
தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டபுள் கலரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல அடியில் விடுறேன். மேலே நம்ம ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டுக்கு அடியில் தான் நீங்கள் விடணும். விட்டுட்டு இப்போ பாருங்கள் விட்டோம் இல்லையா, இப்போ அதே இடத்துல வந்து ஸ்டார்டிங் பண்ண இடத்துலையே வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த ஷேப், இந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது பாருங்கள். அதே போல் அடுத்தடுத்த பெட்டல்லையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போடணும். என்னென்னா மேலே நம்ம லைன் போட்டோம் இல்லையா, ஸ்ட்ரைட் ஸ்டிச் நடுவில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ண இடத்துலே வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். நீங்கள் இதை வந்து டபுள் கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய இந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு டாபிக் நேமை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு டீட்டெயிலாகவே எல்லாமே வந்துடும். ஸோ அது மூலயமாவும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். என்னுடைய லைவ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் என்னுடைய நான் கிளாஸும் வந்து நான் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரோம். நீங்கள் அந்த டிசைன் மட்டும் நீங்கள் அந்த ஃப்ளவர் மட்டும் வரையணும். பெட்டலோட கவுண்டிங் வந்து உங்களுடைய விருப்பம், எந்த அளவு வேணுமோ எத்தனை வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே போல் தான் மற்ற ஃப்ளவரும் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 9 பெட்டலே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே வந்து நீங்கள் என்ன நாட் போட்டு இது வந்து கட் பண்ணிடுங்க, எக்ஸஸாக இருக்கிறது. இப்போ என்ன பண்ணணும், மிடில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை பீட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ கலர் த்ரெட் எடுத்து அதில் வந்து ஒரு நாட் போட போகிறேன், ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஸோ நடுவில் வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் நீங்கள் பண்ணலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சின்னதாக வேணும்னா நீங்கள் ஒரு சுத்தோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றப்போல் 2 வாட்டி நீங்கள் சுற்றிக்கிட்டு இந்த நாட் வந்து நீங்கள் போடலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய பேசிக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் வந்து நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்சை வந்து எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு இது இருக்க எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து 24 ஸ்டிச்சு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்து ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், எனக்கும் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் போஸ்ட்டில் நான் போடுவேன். வீடியோவாக நீங்கள் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நான் 3 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுக்குங்க. உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.